அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். கடைக்கு போகணுமா? பிஸ்கெட் வாங்க. பிஸ்கெட் வாங்கணுமா? அதுக்கு எதுக்கு கடைக்கு போகணும்? வீட்டிலே பண்ணிடலாமா? பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக குக்கீஸ், பிஸ்கட் இந்த டேர்ம்ஸே ரொம்ப பிடிக்கும். பட் நம்ம கடையில் பர்ச்சேஸ் பண்ணுறது அவ்வளோ ஹெல்தி கிடையாது அவங்களுக்கு. ஸோ நம்ம வீட்டிலே பண்ணிடலாம். ஸோ ரீஃபைண்டான ஜாகரி எடுத்திருக்கேன். நீங்கள் பியூராக பார்த்து வாங்கிக்கோங்க. பிகாஸ் இதில் கல், தூசி இந்த மாதிரி திங்ஸ் இருக்கும். இதை நான் க்ரஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜார்லேயும் போட்டு ஒன்ஸ் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். மெஷர்மெண்ட் நீங்கள் எந்த கப்பில் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த கப்பில் ஹாஃப் தான் எல்லாத்துக்குமே. ஸோ ஹாஃப் கப் ஜாகரி எடுத்துருக்கிறேன். இதோட நான் உருக்கி வச்சுருக்கிற பட்டரும் தேங்காய் எண்ணெயும் எடுத்துருக்கிறேன். நான் கீ எதுவும் ஆட் பண்ணல. இதை நல்லா ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஃபுல்லாக கரைஞ்சிரும் அப்படி கிடையாது, இது அப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்கு மேலே அதே மாதிரி ஹாஃப் கப் அளவு கோதுமை எடுத்துருக்கிறேன், வீட்டில் ரெடி பண்ண கோதுமை. இந்த மாவில் கொண்டு கடலையுமே சேர்த்து அரைச்சிருக்கிறேன் குழந்தைக்காக. டேஸ்ட்டுக்கு லைட்டாக சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்கு சால்ட் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்வீட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கு மேலே இந்த ரோஸ் எசன்ஸ் ஊற்றிக்கிறேன். தென் கொஞ்சம் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்காக ஸ்மெல்லுக்காக. இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக பால் யூஸ் பண்ணிக்கோங்க, கெட்டியான பால். இந்த பேட்டரோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப அழுத்தியெல்லாம் பிசையக்கூடாது. சும்மா எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுற மாதிரி பிசைஞ்சால் போதும். இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக எடுத்துகிட்டு 2 ஃபிங்கர்ஸ் வச்சு ப்ரெஸ் பண்ணி கொடுத்தா இந்த மாதிரி வரும். சைடில் கிராக்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. டிசைனிங்க்கு நீங்கள் ஃபோர்க் யூஸ் பண்ணிக்கலாம், டூத் ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம். நான் நைஃப் யூஸ் பண்ணுறேன். ஓவனில் வைக்க போகிறதுனால ஒரு 175க்கு ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன். பேனில் பட்டர் க்ரீஸ் பண்ணிவிட்டு 175 செல்சியஸில் ஒரு 8 மினிட் நான் வைக்கிறேன். 10 மினிட் கூட வைக்கலாம், பட் நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருங்க, அடியில் வந்து தீஞ்சிடாமல். எனக்கு 8 மினிட்ஸ் கரெக்டாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஹீட் வந்து ஆற விட்டுருங்க. உடனே எடுத்தால் வந்து கட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். நல்லா ஆறின பின்னாடி நம்மளோட குக்கீஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் குழந்தைக்கு தாராளமாக கொடுக்கலாம். ஹெல்தியான ஸ்நாக். இப்போ இது யாருமே அன்ஹெல்தின்னு சொல்ல மாட்டாங்கல்ல. லைக் பண்ணிடுங்க.